வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய இளைஞர்களை பாதிக்கக்கூடிய சமூக பிரச்சனைகள் அவை என்ன, இளைய தலைமுறையினருடைய கவலைக்குரிய விஷயங்களாக எவை இருக்கின்றன என்பதை பற்றித்தான் இந்த நாட்களில் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதில் மிக முக்கியமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இன்றைய இளைஞர்களை பாதிக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்றாக கிளைமேட் சேஞ்ச் என்பதை உலகளாவிய அளவில் குறிப்பிடுகிறார்கள். இதை கேட்டால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். கிளைமேட் சேஞ்ச் என்பது எப்படி இளைஞர்களுடைய ஒரு பிரச்சனையாக இருக்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். உண்மையில் ஒரு புத்தகத்தினுடைய தலைப்பு, தியோடர் பாஸ்கரன் அவர்கள் சுற்றுச்சூழல் பற்றி எழுதிய ஒரு புத்தகத்தினுடைய தலைப்பு இப்படி இருக்கிறது: இன்னும் பிறக்காத தலைமுறைக்காக என்று. அதாவது, இந்த பூமி இப்பொழுது வாழுகிற மனிதர்களால், இதற்கு முன்பு வாழுகிற மனிதர்களால் பெருமளவு ஆக்கிரமிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு பல்வேறு பேரழிவுகளுக்கு இட்டு சென்று கொண்டிருக்கின்றன. நாம் நம்முடைய கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்க்கை முறையின் காரணமாகவும் மனிதர்களுடைய பேராசைகளின் காரணமாகவும் இயற்கையின் செல்வங்கள் பெருமளவு அழிக்கப்பட்டு விட்டன. இந்த சூழ்நிலையில் இளைஞர்கள் தங்களுடைய எதிர்காலத்திற்காக இந்த பூமியில் எந்த அளவிற்கு இடம் மிச்சம் இருக்கிறது, வளங்கள் எப்படி மிச்சம் இருக்கின்றன என்பதை பற்றி உலகளாவிய அளவில் சிந்திக்கிறார்கள். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் இயக்கங்களில் பெருமளவு இளைஞர்கள் பங்கேற்கிறார்கள். பல்வேறு விதமான இயற்கை பாதுகாப்பு நடவடிக்கைகள், அதாவது நீங்கள் மரம் நடுவது, மரங்களை வளர்ப்பது, ஏரி குளங்களை பாதுகாப்பது, இது போன்ற இன்னும் பல விஷயங்களில் இளைஞர்கள் ஈடுபடுவதை பார்க்கிறோம். அதே போல் சுற்றுச்சூழல் சார்ந்த விழிப்புணர்ச்சிகளை ஏற்படுத்துவதிலும் இளைஞர்கள் முக்கியமாக பங்காற்றுகிறார்கள். சரி, இந்த இளைஞர்களுடைய எதிர்காலத்தை எப்படி இந்த பருவநிலை மாற்றங்கள் பாதிக்கின்றன? முக்கியமாக பருவநிலை மாற்றங்கள் பெரிய அளவிற்கு பொருளாதார பேரழிவுகளை கொண்டு வருகின்றன. இந்த பொருளாதார பேரழிவுகள் என்பது, உதாரணமாக ஒரு இடத்தில் கடும் வறட்சி நிலவுகிறது அல்லது பெரும் மழை பெய்கிறது, மிகப்பெரிய இயற்கை பேரிடர்கள் நடக்கின்றன என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி வைத்துக்கொள்ளுகிற போது மிக முக்கியமாக அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார சூழல் பெரும் அழிவை சந்திக்கிறது. வேலைவாய்ப்புகள் பெரும் இழப்பை சந்திக்கின்றன. அப்போது அங்கு மக்களுடைய வாங்கும் சக்தியும் இல்லாமல் போகிறது, மக்களுடைய அந்த உற்பத்தி செய்யக்கூடிய அந்த தன்மையும் இல்லாமல் ஆகிறது. ஒரு பகுதி முழுக்க இயற்கை பேரிடரால் வேளாண்மை பாதிக்கப்பட்டு விட்டால் அங்கு வேலை செய்யக்கூடியவருடைய நிலை என்ன? அதே போல் தொடர்ந்து இயற்கை பேரிடர் காரணமாக ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுகிற போது அது மிக இயல்பாகவே பணவீக்கத்தை கொண்டு வருகிறது, வேலையில்லா திண்டாட்டத்தை கொண்டு வருகிறது. அதன் மூலமாக வேலை இழப்புகள் ஏற்படுகின்றன. ஏனென்றால் ஒரு அமைதியான காலங்களில் தான் நிறைய உற்பத்தி நடக்க முடியும். அந்த உற்பத்தியிலிருந்து மக்கள் வாய்ப்புகளை பெற்று அவர்களே வாங்கும் சக்தியாகவும் மாறுவார்கள். ஆனால் தொடர்ந்து இயற்கை பேரிடர்களை நாம் நேர்கொண்டு கொண்டே இருந்தால் எப்படி ஒரு சமூகத்தினுடைய, ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைய முடியும்? இந்த பேரிடர்களை சமாளிப்பதும் அதை சரி செய்வதுமே அரசுகளினுடைய முழு நேர கடமையாகிவிடும். இந்த சூழ்நிலையில்தான் பருவநிலை மாற்றங்கள் என்பது இளைஞர்களினுடைய வாழ்வாதாரங்களை பாதிக்கிறது, அவர்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கிறது, எதிர்காலம் குறித்த நிச்சயமின்மைகளை உருவாக்குகிறது என்று பலரும் சுட்டி காட்டுகிறார்கள். அதாவது, நாம் நினைக்கிறோம் ஒரு பருவநிலை மாற்றத்தினால் ஒரு ஏதோ ஒட்டுமொத்தமான சமூகமும் பாதிக்கப்படுகிறது என்று. அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள்? அவர்கள் வாழ்வதற்காக மிஞ்சி இருக்கக்கூடிய அந்த பூமி எதிர்காலத்தில் அவர்களுக்கு இல்லாமல் போய்விடுமோ என்கிற ஒரு அச்சம் அவர்களுக்கு மேலிடுகிறது. இதையெல்லாம் வைத்துத்தான் இளைஞர்களுடைய கவலைக்குரிய விஷயங்களில் ஒன்றாக இன்றைக்கு பருவநிலை மாற்றங்களும் இருக்கின்றன என்பதை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய காலகட்டத்திலே எல்லோருக்கும் உள்ள மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் போக்குவது எப்படி? இந்த மன அழுத்தம், மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இதிலே நான் சொல்வது போல நமக்குள்ள உள்ள ஒரு பயமும், நமக்குள்ள உள்ள பதட்டம், நம் தோல்வியை உற்றுவருமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இப்படி ஒரு பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றன.
இதில் சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதுதான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு காரண காரியங்கள் இருக்கின்றன. இதில் பொதுவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாம் தனியாக இருக்கின்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது நம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், அதையும் தாண்டி நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நமக்கு மட்டுமே அநீதி இழைத்து விட்டதா இந்த உலகம், இந்த சமூகம் அப்படின்ற நமக்குள்ளே ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விகள். இரண்டாவது சின்ன சின்ன குடும்ப வன்முறைகள், குடும்பத்திலே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு காரணங்கள், இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றிய போதிய அறிவு இல்லாத காரணம், அறிவுன்னு சொல்ல முடியாது, அறியாமைன்னு சொல்லலாம், அறியாமை. இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது பொதுவாக. ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்பொழுது இருக்காது. அது ரெண்டாவது, அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான சகல வசதிகளையும் அவனால் முன்னாடி இருந்தது போல் அவனால் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது? குழந்தைகள் இந்த டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் இப்படி சொல்கிறோமே, இதையெல்லாம் நாம் எப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு? இல்லவே இல்லை. இப்பொழுது தான் புதிய சூழல். இந்த சூழலே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சூழல். இந்த சூழலிலே குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி? இந்த சைபர் கிரைம், சைபர் புல்லிங் இப்படி சொல்கிறார்கள், இதிலிருந்து எப்படி பாதுகாக்க? ரெண்டாவது, இந்த சூழலிலே நம்ம உட்கார்ந்து நம்மளால் எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைனிலே கிளாஸை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைன்லே தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், எவாலுவேஷன் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயம். அந்த ஆன்லைனில் டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்களோ, எல்லா குழந்தைகளும் கேட்குறாங்களே, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, நம்ம என்ன பேச முடியலையே. அது ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் முன்னாடி ஒரு க்ரௌடில் ஒரு கூட்டத்திலே முன்னின்று வரமாட்டார்கள். ஒரு அச்சம் தான் காரணம் அதற்கு. ஸோ இதையெல்லாம் போக்க வேண்டும். இதற்கெல்லாம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டே வேணால் எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்கள், ஆனால் இல்லை. எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்கிறார்கள், ஆனால் வரல. அடுத்து உயர்கல்வி படிப்பது எப்படி? இந்த உயர்கல்வி நம்ம எப்படி அணுகுவது? இதில் காலேஜ் எப்போ திறப்பாங்க? நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது? அது கேரியர்ஸ், அதாவது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது? இப்படி பல்வேறு காரணங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கின்றன. அதுமாதிரி அடலசன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கும் உள்ள மன அழுத்தம் இருக்க தான் சரி. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவார்கள், இவர்களோட கனெக்ஷன் ஆகியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பேசி அளவலாகி வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு விளையாட்டினுடைய நேரம் கட் ஆகிடுது. அதே மாதிரி மற்ற மாணவர்களுடைய, அதாவது சக மாணவர்களுடைய அளவலாகக்கூடிய நேரம் இல்லை. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கிடையாது. வீடியோ கால் பண்ணலாம், அது வேறு விஷயம். இப்படி எல்லாமே ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நிலைமை தலைகீழாக மாறும்போது அந்த அச்சுறுத்தல் இருக்கத்தானே செய்யும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்வார்கள், இந்த குழந்தைகள் 1 முதல் 5ஆம் வரை உள்ள குழந்தைகளை எப்படி கையாள்வது, 5வது படிக்கும் 6வது படிக்கும் மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை உள்ள குறைகளை எப்படி கையாள்வது, பிறகு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை எப்படி போக்குவது, டீனேஜ் கல்லூரி மாணவர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், வயதானவர், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த மன அழுத்தத்தை கையாள வேண்டும். பொதுவாக இந்த ஒரு பதிவிலே நம்ம குழந்தைகளினுடைய மன அழுத்தத்தை, படிக்கிற மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவது மட்டும் எப்படி அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போது எல்லாருமே ஸ்கூல் கேம்பஸ், ஹாஸ்டல் கேம்பஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹோம் கேம்பஸ், இதுதான் புதிய வார்த்தை. ஹோம் கேம்பஸ் அப்படின்ற வார்த்தை புதிது. அதாவது வீட்டுச் சூழலிலே கல்வியை கற்க வேண்டும். வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும். இந்த வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டுமென்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன? அந்த கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஹாப்பி லேர்னிங்னு சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக எப்படி அந்த கற்றுக்கொள்ளலை நாம் உள்வாங்குவது, இதன் மூலம் நம்மளுடைய படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்துவது,
இப்படி இப்படி வந்து குழந்தைகளுக்கு நாம் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும் மாணவர்களே. கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணால் சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கொள்வது எப்படி? சுய ஊக்கம் சொல்வார்களே, செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் இந்த காலகட்டத்திலே மிக மிக முக்கியம். உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே குறைவாக எடை போடாதீர்கள். உங்களுக்குள்ள ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கின்றது. அந்த திறமையை எப்படி நீங்கள் வெளிக்கொணர்வது? இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்வேமானால், மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கேப்டன் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர். அவர் சிறிய வயதிலேயே அவர் விளையாட்டின் ஆர்வம் இருந்தது உண்மை. ஆனால் ஃபுட்பாலில் தானே அவருக்கு ஆர்வம் இருந்தது. திடீர்னு கிரிக்கெட்டிலே அவர் எப்படி அவர் இன்வால்வ் பண்ணி கொண்டார், அதில் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து கொண்டார், அவருடைய காலகட்டத்திலே அவர் அவருடைய சந்தித்த இன்னல்கள் என்னென்ன, அவர் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், அவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எப்படி தன்னுடைய நிர்வாக மேலாண்மையும் ஒரு ஆளுமை திறனையும் எப்படி வளர்த்து கொண்டார், இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மாணவர்களுடைய மத்தியிலே முக்கியமாக பழக்க வழக்கங்களை நாம் ஒரு லிஸ்ட் போட்டு நம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது ரொட்டீன்ஸ்ன்னு சொல்வார்களே, ரொட்டீன்ஸ். அந்த ரொட்டீன்ஸும் அந்த ஹேபிட்ஸ், இது ரெண்டுமே தான் மாணவர்களை திறன்பட வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும். யோகா, மெடிடேஷன், பிராணாயம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனான ஒரு வாழ்க்கை முறையை நாம் இந்த காலகட்டத்திலே மட்டுமல்ல என்றைக்குமே பின்பற்றுமானால் நம்முடைய மனச்சோர்வு கண்டிப்பாக நீங்கும். இதை தவிர, அதாவது செயல்முறை மூலம் கல்வி, ஒரு மாடல் பேஸ்டு கல்வி, ரெண்டாவது ஒரு ஒரு மியூசிக் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணுறோம், இப்படி பல்வேறு விதமான நீங்கள் கற்றலையும் கற்பித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கு நீங்கள் போகவே கூடாது. நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக மூலமாக எதை நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாடல் மேக் பண்ணி கற்றுக்குறோமா இல்லையா, நம்ம குக்கிங் மூலமாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கேமிங் விளையாடுறதுல கூட அதில் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லை நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள். அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இது வந்து நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். 6 ஆண்டுகள் கடந்து விட்டன. அந்த மாமனிதரை, அன்பு தலைவரை, நாடு முழுவதும் நல்லவைகளை செய்த ஒருவரை இந்த நாடு இழந்து 6 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 2018 ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி தான் தலைவர் கலைஞர் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்தார். 94 ஆண்டுகால வாழ்க்கை, அதில் 80 ஆண்டுகள் முழுக்க முழுக்க பொது வாழ்வு என்று யாருடைய வாழ்விலும் நாம் பார்த்துவிட முடியாது. 14 வயதில் தன் தோளில் கொடியேந்தி தெருவுக்கு வந்த அந்த இளைஞன் அடுத்து ஒரு 80 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து இந்த மண்ணில் இயங்கப் போகிறான் என்று அன்றைக்கு யாரும் கணித்திருக்க முடியாது. 80 ஆண்டுகளும் அரசியல், இலக்கியம், சமூகம், பொது வாழ்வு என்று எந்த துறையிலும் குறையில்லாமல் எல்லாவற்றிலும் கால்பதித்து, எல்லாவற்றிலும் சிறந்தோங்கி, எல்லாவற்றிலும் நினைவு கூறப்படுகிற வகையிலே வாழ்ந்த மனிதர்தான் தலைவர் கலைஞர் அவர்கள். அவருடைய தொடக்க காலம் முதல் இறுதி நாள் வரை அவர் தோளில் வீழ்ந்த மாலைகளும் கூடுதல், அவர் மார்பில் பாய்ந்த அம்புகளும் கூடுதல். எனவே இசை, வசை என இரண்டையும் இதுவரைக்கும் வேறு எந்த தலைவரும் சந்தித்திருக்க மாட்டார் என்கிற அளவுக்கு அவ்வளவு புகழையும் அவ்வளவு இகழ்வையும் சந்தித்த தலைவராகவும் கலைஞர் அவர்கள்தான் இருக்கிறார். தொடர்ந்து 45வது வயதில் அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அதற்கு பிறகு இடைவிட்டு 20 ஆண்டு காலம் 5 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அந்த முதலமைச்சராக இருந்த காலத்தில் அவர் இந்த நாட்டுக்கு செய்த பணிகளை நாம் தொகுத்தால் தொகுக்க அது விரிந்து கொண்டே போகிறது. அண்மையில் புலவர் முத்து மாவாசி அவர்கள் ஒரு 4 தொகுதிகளாக
தலைவர் கலைஞர் ஆட்சியில் செய்யப்பட்ட சாதனைகளை மட்டுமே தொகுத்திருக்கிறார். அவை வெறும் குறிப்புகள்தான். இந்த தேதியில் இந்த அரசு ஆணை எண்படி இந்த நன்மைகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்று வெறுமனே அப்படி குறிப்புகளை தொகுத்து கொடுத்ததே 4 தொகுதிகளுக்கு வந்திருக்கிறது என்றால் அந்த மனிதர் இன்றைக்கும் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார் என்று பார்க்கலாம். அவர் செய்த செயல்களை சட்டங்கள், நீதிமன்றங்கள் கூட சரி என்று தான் ஏற்றிருக்கின்றன. அதற்கு மிக ஏற்ற ஒரு எடுத்துக்காட்டு அண்மையில் வந்திருக்கிற நீதிமன்ற தீர்ப்பு. உள் ஒதுக்கீடு, அதாவது இடஒதுக்கீடு என்பது கொடுக்கப்பட்டு அதற்கு பிறகு பட்டியலின மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இடஒதுக்கீட்டில் ஒரு உள் ஒதுக்கீடு அருந்ததியர்களுக்கு மட்டுமென்று 3 விழுக்காடு 3% கலைஞர் உள் ஒதுக்கீடாக கொடுத்தார். அதனை எதிர்த்து வழக்கு தொடுக்கப்பட்டது. இப்போது தான் தீர்ப்பு வந்திருக்கிறது. அப்படி 3% அவர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுத்தது எல்லா விதத்திலும் சரியானது தான் என்று நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. எனவே கலைஞரினுடைய நுண்மான் நுழைபுலத்தை நாம் பார்க்கலாம். எந்த ஒரு சட்டத்தை இயற்றினாலும் அது நீதிமன்றங்களால் கூட சட்ட காரணங்களை காட்டி புறந்தள்ள இயலாத அளவிற்கு மிகச் சரியாக இயற்றப்படுகிற திட்டங்களாக அவை இருக்கின்றன. கலைஞரினுடைய வாழ்நாளில் அவர் சந்தித்த மேடைகள், அவர் எழுதிய புத்தகங்கள், அவர் கண்ட சிறைச்சாலைகள், அவர் நின்ற போர்க்களங்கள் என்று வரிசைப்படுத்தி கொண்டே போனால் அது முடிவு பெறாத ஒரு காப்பியமாக நிகழ்கிறது. அவரே தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை நெஞ்சுக்கு நீதி என்னும் பெயரில் 6 தொகுதிகளாக எழுதியிருக்கிறார். அது ஏறத்தாழ 4100 பக்கங்களை கொண்ட 6 தொகுதிகளாக அவை அமைந்திருக்கின்றன. தன் வாழ்க்கை வரலாற்றை 4000 பக்கங்களில் எழுதியிருக்கிற தலைவர் கலைஞராகத்தான் இருக்க முடியும். அவ்வளவு பக்கங்கள் எழுதியதற்கு பிறகும் அங்கே வெறும் 80 ஆண்டு கால வாழ்க்கை தான் பதிவாகி இருக்கிறது. இன்னமும் 14 ஆண்டுகள் 2004 2018 வரையில் அவருடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்புகள் பதிவாகவில்லை. நீண்ட வாழ்க்கை, மிக நெடிய எழுத்து, மிக மிக தொலைவான பயணம், இப்படி வாழ்ந்து இந்த மண்ணில் தனக்கென்று ஒரு அடையாளத்தை பொறித்துவிட்டு தலைவர் கலைஞர் அவர்கள் நம்மிடமிருந்து விடைபெற்று சென்றிருக்கிறார். 6 ஆண்டுகள் கடந்து விட்டன.